ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மனின் ஒரு வரலாற்றை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அதுவும் அம்மனை ஏன் அன்னபூரணி என்று அழைக்கிறாங்க, ஏன் பார்வதி தேவி அன்னபூரணி என்று அழைக்கிறாங்க அப்படிங்கிறத சின்ன கதையாக உங்களுக்கு நான் சுருக்கம் சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவும் ஒரு போட்டியில் யார் பெரியவங்க அப்படிங்கிற அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக சிவபெருமானோட சடமுடியை அளப்பாங்க. அப்போ தவறாக பிரம்மன் தேவன் கூறினதுனால அவர் தலையை துண்டிப்பார். அதனால் பிரம்ம கபாலம் அவரை பிடிச்சிருக்கும். பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால அவர் மண்டை ஓட்டை எடுத்து பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார். அப்போ யாசகம் கேட்கும் எம்பெருமானை காப்பாற்றுவதற்காக பார்வதி தேவி அன்னபூர்ணியா அவதாரம் எடுத்து அன்னத்தை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி கீழே போடுறாங்க. அப்போ அந்த கபாலம் என்ன பண்ணுது, அந்த உருண்டையை எடுத்து சாப்பிடுவதற்காக கீழே போயிடுது. உடனே சாப்பிடவும் பார்வதி தேவி, உக்ரமான பார்வதி தேவி தன்னோட அன்னபூரணி அவதாரத்தை விடுத்து பத்ரகாளியாக மாறி அந்த பிரம்மதேவரின் கபாலத்தை தலையை எரிச்சிடுறாங்க. தன் கால் பாதத்தில் வச்சு எரித்து பார்வதி தேவியான ஆதிபராசக்தி பத்ரகாளி அவதாரத்தை விடுத்து சிவபெருமானை காத்து ரச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பார்வதி தேவியை அன்னபூரணி அவதாரத்தில் நம்ம இன்னமும் வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்னம் இட்டு அகிலலோக நாயகனாக விளங்கக்கூடிய ஆதி சிவனை காத்த தேவி நம் பார்வதி தேவி ஆவாங்க. அதனால தான் அவங்கள இன்னொரு பெயராலும் அழைக்கிறோம். அன்னம் அளிக்கும் அன்னலட்சுமின்னு அழைப்பாங்க பார்வதி தேவியை. அதே மாதிரி பார்வதி தேவியின் புராண வரலாற்று இதிகாசங்களில் நம்ம பிரட்டி பார்க்கும்போது பல கதைகளை நான் உங்களிடம் சொல்ல இருக்கேன். அதில் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதே சமயம் தவறுகள் இருந்தால் மன்னித்தரலுங்க. அதேமாரி அன்னை ஆதிபரா அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதேமாதிரி தெய்வத்தை நம்ம மனமாற உளமாற வழிபட்டால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.